ஒரு அழகான கிராமத்துல குயவன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு மனைவி, அம்மா, மகன்னு இருந்தாங்க. அந்த மனைவிக்கு அவனோட அம்மாவை சுத்தமா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மாவை வேற வீடு பார்த்து வையினே சொல்லிக்கிட்டு இருப்பா. ஏங்க, இந்தாங்க, இதுல மதியான சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுக்கோங்க. வச்சுட்டு போமா, நான் மதியானம் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க, எத்தனை தடவை சொல்றது உங்க அம்மாவை தனி வீடு பார்த்து வைங்கன்னு. எனக்கு அவங்க கூட இருக்கிறதே பிடிக்கல. அந்த வேலையை செய்யுங்க. அவங்களுக்கு நான் மட்டும்தாம்மா இருக்கிறேன். அப்பா இருந்தா கூட பரவாயில்ல. அவங்கள வானா எப்படிம்மா தனியா அனுப்புறது? கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா எனக்காக. சரி, என்னமோ பண்ணுங்க. சாப்பாடை சாப்பிட்டு வீட்டுக்கு பாத்திரத்தை ஒழுங்கா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவி வீட்டுக்கு போனான். அங்க போய் காய் நறுக்கிட்டு இருக்கும் போது அவங்க மாமியார் சாப்பாடு கேட்டாங்க. அம்மா, கொஞ்சம் சாப்பாடு மட்டும் போட்டு எடுத்துத்தாம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். நீங்கள் சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. போட்டு சாப்பிடவா உங்களுக்கு வலிக்குது? நான் காய் நறுக்கிட்டு இருக்கேன், நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க. அப்பாயி, நான் சாப்பாடு போட்டு தரவா? இல்லை கண்ணா, நானே போட்டுக்கிறேன். அவங்க சாப்பாடு போட்டுட்ருக்கப்ப அந்த சாப்பாடு தடுமாறி கீழே விழுந்துருச்சு. ஐயோ, சாப்பாடு போயிடுச்சே. உங்களுக்கு வேலை செய்ய தான் வக்கு இல்லை. அப்படி வேலை செஞ்சு வச்சாலும் அதுக்கு எடுத்துறதுக்குன்னே வருவீங்களா? கஷ்டப்பட்டு வச்ச குழம்ப இப்படி கீழே தள்ளி விட்டீங்க. அறிவே இல்லை உங்களுக்கு? உங்களை சொல்லி தப்பு இல்லை, அவரை தான் சொல்லணும். தெரியாம கீழே போட்டேம்மா, மன்னிச்சிருமா. இப்போ எதுக்கு எங்க அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்க? என்னதான் பிரச்சனை உனக்கு? நான் கஷ்டப்பட்டு குழம்பு வச்சிருந்தா உங்க அம்மா ஒரு நிமிஷத்துல தள்ளி விட்டு போயிட்டாங்க. எந்த வேலையும் தான் செய்ய மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் அமைதியாவாச்சும் உட்காரலாம்ல. நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் உங்களை வேற வீடு பார்த்து வைங்கன்னு. இன்னைக்கு மட்டும் உங்களை வேற வீடு பார்த்து வைக்கல, நான் வெளியே போயிடுவேன். இந்தாங்க தட்டு. இந்த தட்டில் 3 வேளை என்கிட்ட சாப்பாடு வாங்கிக்க சொல்லுங்க. இவங்களுக்கு சாப்பாடு போட தானே கஷ்டமா இருக்கு. நானே சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்றேன். 3 வேளை இங்கே வாங்கிக்க சொல்லுங்க. அவங்க அம்மாவுக்கு அது கஷ்டமா இருந்தாலும் அவங்க பையனுக்காக அதை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க அம்மா வேற வீட்டுக்கு போனதுமே அந்த பையன் அங்க போய் நல்லா விளையாடுவான். அவனுக்கு அவங்க அப்பத்தானா ரொம்ப பிடிக்கும். அப்பா, நான் ஒரு தடவை இதுல பானை செஞ்சு பாக்குறேன்ப்பா. இல்லடா கண்ணா, உனக்கெல்லாம் இது வராது. நீ உட்காரு, அப்பா பாத்துக்கிறேன். எனக்கு கண்டிப்பா வரும்பா. ஒரே ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா. எனக்கும் ஆசையா இருக்கு செஞ்சு தரணும்னு. சரின்னு அவங்க அப்பாவும் செய்ய விட்டாங்க. அவன் அழகா ஒரு பானையை செஞ்சான். உங்க அப்பாவே ஆச்சரியப்பட்டாரு. இவ்வளோ அழகா செஞ்சிருக்கானேன்னு ஆச்சரியப்பட்டாரு. கண்ணா, இவ்வளோ அழகா இதை செஞ்சிருக்க. நம்ம குலத்தொழில நீ ரொம்ப சின்ன வயசுலயே கத்துக்கிட்ட. இது ரொம்ப அழகா வந்திருக்கு. அப்பா, அம்மாக்கு இதுல ஒன்று செஞ்சு கொண்டு போய் நான் கொடுக்கட்டா? அம்மா பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. சரி கண்ணா, ஏதாவது செஞ்சுட்டு போய் அம்மாக்கு கொடு. அவனும் அவங்க அம்மாக்காக அழகான ஒரு தட்டை செஞ்சு கொடுத்தான். அப்பா, இந்த தட்டு எப்படி அழகா இருக்கா? அம்மாக்கு இதை கொடுக்க போறேன் அப்படின்னு அவங்க அம்மாக்கு அந்த தட்டை எடுத்துட்டு போய் கொடுக்க போனான். சீதா, சீதா, வெளியே வா. என்னங்க, எதுக்குங்க இப்ப கத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சு? உன் மகன் உனக்காக அழகா தட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கான் பாரு. அவனே இந்த தட்டை செஞ்சான். நம்ம குலத்தொழில இவன் ஈஸியா கத்துக்கிட்டான். இவனோட கைவண்ணமே கைவண்ணம் தான். அவ்வளோ அழகா வந்தது அந்த தட்டு. அம்மா, இங்க பாருங்க, இந்த தட்டு சூப்பரா இருக்குல்ல. உங்களுக்கு தான் அதை கொண்டு வந்தேன். ரொம்ப அழகா இருக்குடா கண்ணா. எப்படி உனக்கு இவ்வளோ திறமை இருந்தது? இவ்வளோ அழகா தட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கிற. சரி, எவ்வளவோ பொருள் இருக்கு, ஆனா உனக்கு அம்மாக்கு தட்டு செஞ்சு கொண்டு வரணும்னு தோணுச்சு? இல்லைங்கம்மா, இப்ப அப்பத்த வேற வீட்டில் இருக்கும் போது தட்டு எடுத்துட்டு உங்கள்கிட்ட தானே சோறு வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆனாலும் என்னோட மனைவிட்ட நீங்களும் 3 வேளை சோறு வாங்கி சாப்பிடணும்ல. அதுக்காக தான் நான் இப்போவே தட்டு செஞ்சு கொண்டு வந்தேன். நல்லா இருக்காமா? அப்படி சொன்னதும் அவங்க அம்மா மூஞ்சி வாடி போச்சு. நம்ம தப்பு பண்ணிட்டோமே நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உடனே அவங்க மாமியாரை கூப்பிட போனாங்க. அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு உங்கள் பேரை இந்த தட்டை செஞ்சு கொடுத்தே எனக்கு உணர்த்திட்டான் அத்தை. மன்னிச்சிருங்க அத்தை. இனிமேல் நான் உங்களை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். பரவாயில்லம்மா, நீ புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேல, எனக்கு அதுவே போதும். என்றைக்குமே அது மாதிரி தான். நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களை எக்காரணத்தை கொண்டு காயப்படுத்தக்கூடாது. அவங்க தப்பே பண்ணாலும் அவங்கள மன்னிச்சு விடுறது ரொம்ப நல்லது. அவங்கள என்றைக்குமே யாரும் வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது.
அந்த அம்மாவும் வீட்டில் வந்து சந்தோஷமா இருந்தாங்க.